நீங்கள் ஒரு செகண்டுக்கு 1 சென்டிமீட்டர் சுருங்கிட்டே போனால் என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆன 2 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு குழந்தையோட சைஸ்க்கு வந்துடுவீங்க. லங்ஸ் சுருங்கும், அதனால ப்ரீத்திங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாய்ஸ் பிச் நீங்கள் குட்டி குழந்தையா இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆகிரும். 3 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பூனைக்குட்டியோட ஹைட்டுக்கு வந்துடுவீங்க. பூச்சியெல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால ஏர் ஒரு மாதிரி திக்காக ஃபீல் ஆகும். 6 நிமிஷத்தோட முடிவில் நீங்கள் 1 mm to 100 மைக்ரோமீட்டர்ஸ் அளவுக்கு போயிடுவீங்க. உங்கள் கண்ணுக்கு சின்ன சின்ன தூசிலாம் தெரிய ஆரம்பிக்கும். எறும்பு உங்களுக்கு ஒரு டைட்டன் மாதிரி ஃபீல் ஆகும். டார்டிகிரேட்னு சொல்லப்படுற வாட்டர் பேர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜில் தான் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் விஷன்ஸில் சேஞ்சஸ் ஏற்படும். எல்லாமே பிளர்ராக தெரிய ஆரம்பிக்கும். 8 நிமிஷத்தில் நீங்கள் செல்லுலார் லெவலுக்கு போயிருவீங்க. நீங்கள் ஒரு பிளட் செல்ஸோட அளவுக்கு சுருங்கிடுவீங்க. ஹியூமன்ஸோட உடம்புல இருக்க ஸ்கின் போர்ஸ்லாம் உங்களுக்கு பெரிய குகை மாதிரி தெரியும். 10 நிமிஷத்தில் நீங்கள் அட்டாமிக் ஸ்கேல் அளவுக்கு போயிருவீங்க. இதோட சைஸ் வெறும் 1 நானோமீட்டர் தான். உங்களுக்கு சுத்தமாக பார்வையே இருக்காது. லைட்டோட வேவ் லென்த்தை விட நீங்கள் சின்னதாக இருக்கிறதுனால. இந்த இடத்துல இருந்து நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக தான் அங்கே நடக்கும். 12 நிமிஷத்தில் நீங்கள் குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளேயே போயிருவீங்க. இந்த இடத்துல குவாண்டம் ஜம்ப்ஸ்லாம் ஏற்படும். குவாண்டம் வேர்ல்டை பற்றி நான் இன்னொரு டாப்பிக்காகவே போடுறேன். ஜஸ்ட் இப்போ ரெஃபரன்ஸ்க்காக ஆண்ட்மேன் மூவில ஹீரோ போன மாதிரி எக்ஸாக்டா அப்படிதான் இருக்கும். மேபி இந்த இடத்துல டைம் டிராவல் பாசிபிளா இருக்கலாம்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க.